சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நமச்சிவாய வாழ்க. மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் ஐயா முன்னாள் ஐஜி சிவ பழனிவேல் மணிக்க வேண்டும் பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஆன்மீக விழா நடைபெறுகிறது. வாழ்த்துக்கள். அதாவது இந்து மக்கள் மற்றும் சைவம் வைணவம் இந்த பெரியோர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மிக சிறப்பாக அந்த ஆன்மீக விழாவினை நடத்துகிறார்கள். அடியனுக்கு அதில் கலந்து கொள்ள நேரமின்மை. நமச்சிவாய் வாழ்க. சிவ அடியன் ஒரு சாதாரண வர்ணமுசும் தொழிலாளி தான், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எங்கிருந்தாலும் அடியனை போன்ற அதாவது ஆர்வ மிகுதியின் காரணமாக எந்த அளவிற்கு ஈடுபாட்டுடன் இந்த சைவம் மற்றும் இந்த வைணவம் இந்து மக்கள் விழிப்புணர்வுடன் வாழ்வதற்கு எத்தனையோ ஆண்மக்கள் பாடுபடுகின்ற வேளையிலே அடியனுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம், அந்த மாநாட்டிலே ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அந்த மாநாட்டிலே தயவுசெய்து 2 தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். என்ன எனில், 1, சமீபத்தில் புதிய நாடாளுமன்றம் கூடியிருக்கின்ற நேரத்தில் ஏற்கனவே வைக்கப்பட்ட செங்கோலினை நீக்கிவிட்டு அகற்றிவிட்டு அதில் இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி சார்பாக ஒருத்தர் கூறியிருக்கிறார். அந்த கூட்டணி தலைவர்கள்லாம் சேர்ந்து தான் அதை முடிவெடுத்தார்கள், இல்லை தனிப்பட்ட முறையிலே அந்த ராஷ்ட்ரிய ஜனதா தலைமை நினைக்கிறேன் அந்த உறுப்பினர் அந்த கோரிக்கையை வைத்தவர் சபாநாயகரிடம், பாராளுமன்ற சபாநாயகரும் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதாவது செங்கோல் என்பது சைவ சமயத்தின் சார்பாக முதலாக நாம் விடுதலை பெற்ற உடனேயே வைக்கப்பட்டது. அப்போது அதை அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இதுக்கு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த மாநாட்டிலே தயவு செய்து இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ற ஒரு தீர்மானத்தை வைக்க வேண்டும் என்று அடியேன் அந்த ஆன்மீக விழா நாளை நடக்கின்ற ஆன்மீக விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற ஐயா பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். 2வதாக, நெல்லையிலே சமீபத்தில் தேர் திருவிழா நடந்தது. அதில் திருக்கயிலாய பேரிசை அதனை வாசிக்கின்ற அந்த அன்பருடைய அந்த திருக்கயிலாய பேரிசை உடல் அதை சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் மற்றவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தை ஒரு சிவனடியார் மீது காட்டுவதெல்லாம் இதெல்லாம் மாற்றம் வேணும். ஆகையினால் இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் இனிமேலும் நடக்காத வகையில்